ஹாய் கைஸ். மரியாதை மனசுல இருந்தா போதும். உட்காருங்க உட்காருங்க. என்னத்த கொஞ்ச நேரம் முன்னாடி தெரு வரைக்கும் சத்தம் கேட்டுச்சு. இப்ப என்னடானா காந்தி ஜெயந்திக்கு லீவ் விட்ட கடை மாதிரி சைலண்டா இருக்கீங்க. ஊர் உலகத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். யாரு நீங்களா? ஏன் நீங்க வேணா கவலைப்படுங்க. எனக்கு வேலை இருக்கு. என்ன கலெக்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட போறீங்களா? கக்கூஸ்கல ஒரு வேலை தானே. ஒரு நாளைக்கு ஒரு தடவை கழுவுனா போதும். அத்தை நீங்க அனாவசியமா என் மானத்தோட விளையாடுறீங்க. ஏன் மானமா? அட விளையாடாதீங்க மாப்பிள. அதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் ஒரு வாய் வேணும். இங்க பாருங்க, நீங்க பண்றது பெரிய தப்பு. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாதீங்க. என்ன புது கதை சொல்றீங்க? நாங்க பேசுனது இருக்கட்டும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க செருப்பை பறக்க விட்டு உள்ள வந்தீங்களே, அப்பவே நான் வந்துட்டேன். நாங்க பண்ணது தப்பு. கதவு சந்தில நின்று ஒட்டு கேக்குறது நல்ல பழக்கமா மாப்ள? பேச்ச மாத்தாதீங்க அத்தை. இதுக்கு மேல அவங்க வீட்டை டார்ச்சர் பண்ணீங்க, உங்க பொண்ணை நான் டைவர்ஸ் பண்ணுவேன். தமாஸ் பண்ணாதீங்க மாப்ள. நீங்க டைவர்ஸ் பண்ணீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? உங்க கூட என் பொண்ணு வாழ்றதை விட சும்மா வீட்லயே இருக்கலாம். என்ன நாளைக்கே வக்கீல பாத்திரலாமா? வேண்டாங்க அத்தை, என் குடும்பம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க நடுவுல புந்து கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா வருவீங்க.